வாலிப பையனுங்க, சின்ன சின்ன பையனுங்க தான். ஒரு பையன் காலேஜுக்கு. இந்த வீடியோவை பாருங்கள். இது பல வருடங்களாக தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால், இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பதும் படகுகள் நாட்டுடைமையாக்கப்படுவதும் தொடர்கிறது. அதை தொடர்ந்து நாம் பல பேசலாம். போட வேண்டிய பையன் இந்த வருஷம் அந்த பையனுக்கு தான் போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு. பாதி பேருக்கு 12 பேருக்கு உடல் சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. அம்மா போட்டிருக்கு. இன்னொன்னு சட்டை போறதுக்கு ஒரு மாற்று துணி இல்லாம அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் போடுற ட்ரெஸ்ல இருந்து ரொம்ப உடம்பு ரொம்ப புண்ணா போய் ரொம்ப சுரண்டுகிட்டு ரொம்ப அரிப்பு சுரச்சுக்கிட்டே இருக்காங்களா. பிள்ளைங்கெல்லாம் பாவம். மத்திய அரசு, மாநில அரசு இந்த பிள்ளைகளையும் தலையிட்டு இந்த 12 பிள்ளைகளையும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தரணும். எவ்வளவு நாள் இந்த வாழ்நாள் நாங்களும் ஒவ்வொரு ஜட்மெண்ட் அப்பையும் எங்க பிள்ளைகளுக்கு என்ன தடவை ரிலீஸ் ஆயிரும், இந்த தடவை ரிலீஸ் ஆயிரும். நாங்க காலையில இருந்து காத்திருக்கோம். அதே மாதிரி ப்ராப்பரா எங்களுக்கு அந்த டைம் சாயங்காலம் 4 மணி ஆயிருது. எங்களுக்கு நியூஸ் இந்த இந்தியாவுக்கு எங்களுக்கு வர்றதுக்கு 4 மணி ஆயிருது. அதுக்கடையில நாங்க படுற காலையில இருந்து சாயங்காலம் தருதி நாங்க அந்த பிள்ளைகளோட நியூஸ கேட்கறதுக்கு இருக்கோம். இது மட்டும் இல்ல, இப்ப கடலுக்கு போகாதனால எல்லாரும் அமைதியா இருக்கிறோம். கடலுக்கு போக ஆரம்பிச்சுட்டுனா அந்த கடலுக்கு போன நாள்ல இருந்து அவங்க திரும்பி போன் எங்களுக்கு பண்றதையும் இந்த மீனவ பெண்களோட ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்தோட போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் இங்க இருந்து மறுநாள் எப்ப கால் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. இதுக்கடையில நாங்களும் கால் பண்ணுவோம். நான் ரீச்சபிள் சுவிட்ச் ஆஃப் என்ன சொல்லுது, நீங்க எப்ப போகுதுன்னு ஒவ்வொரு நாளுமே எங்க மீனவர்களோட பெண்களோட ஒவ்வொரு நாளும் வலியும் அந்த வேதனையும் ரொம்ப பெருசு. அதனால இந்த மத்திய அரசு, மாநில அரசு சேர்ந்து எங்களுக்கு இந்த மீனவ பிரச்சனையில தீவிரமா முடிவெடுத்து இதை சீக்கிரமா சரி செய்ய, நிரந்தரமா முடிவு செய்யணும். இந்த பிரச்சனை இருக்காத அளவுக்கு நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மீனவ பிரச்சனை கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வருவதற்கு முன்பாகவே இங்கே இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாகவும் இந்த பிரச்சனைகள் நீடிக்குது. இப்போது பரஸ்பரமாக இந்தியாவும் இலங்கை மீனவர்கள் தங்களுடைய வளங்களை இந்திய மீனவர்கள் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பல வேறு மறைமுக காரணங்களையும் சுட்டி காட்டி இந்திய மீனவர்களை இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடிக்கிறது, சிறைகள் அடித்து அங்கே இருக்கிற நீதிமன்றங்களில் நேர்படுத்தி சிறைகளில் அடைக்கிறாங்க. அதில் மீனவர்களை மட்டும் மீட்கிறது நடக்குது. அவர்கள் போன பயன்படுத்திய மீனவ படகுகள் பல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இருக்கும். அந்த படகுகள் திரும்ப பெறப்படலை. அவை அங்கேயே அழிந்து போகின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒரு துறைமுகத்தில் தொடர்ந்து இந்த மீனவர்கள் கைதாகிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் மக்கள் கோரிக்கைகளை வைத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகளும் நாங்கள் திரும்ப வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைகளில் மாநில அரசால் எதையும் செய்ய முடியாது. கோரிக்கையை விட முடியும், மத்திய அரசிடம் கோரிக்கையை வைக்க முடியும். ஆனால் தமிழக அரசுகள் வைக்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு கேட்க வேண்டிய எந்த ஒரு நிலையிலும் இல்லை. மத்திய அரசுகள் தங்களுடைய பலம், அது தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கு தமிழக அரசினுடைய எந்தவித தேவையும் இல்லாததாலையும் அவர்கள் இந்த விஷயங்களில் முடிவெடுக்க தயாராக இல்லாத இந்த சூழலில் மாநில அரசால் எதுவுமே செய்ய முடியாது. மத்திய அரசு இதற்கு தீர்வு காணுமானால் தீர்வு காணாது. அதே மாதிரி இப்போ இந்திய அரசு இலங்கை அரசோடு பேசி இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற எந்தவித முகாந்திரமும் முன்னெடுக்கப்படலை. அப்போது மீனவர்கள் கைதாகிற வாய்ப்புகளை தவிர்க்க வேண்டியது ஒன்று தான் தீர்வு. மீனவர்களாகிய நீங்கள் உங்களுடைய சக மீனவர்களோடு பேசி உங்களிடம் இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி எந்த இடம் வரை போவது, இலங்கை இராணுவம், இலங்கை கப்பற்படை உங்களை தாக்கி
பிடித்து கொண்டு போகாத இடங்களில் தெளிவாக இருந்து அந்த கடற்படையிடம் சிக்காமல் தமிழக வாட்டர்ஸ், அதாவது இவர்கள் சொல்லுகிற கச்சத்தீவை சார்ந்து முன்வைக்கிற எல்லைகளுக்கும் போகாமல் அவர்கள் இலங்கை அரசு ஒரு எல்லையை வரையறுக்கிறது, அந்த எல்லைக்கு முன்னாலே உங்களுடைய வேலையை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மீன் பிடிக்கிற வேலையை செய்து கொள்ளுங்கள். அதுவே உங்கள் உயிருக்கும் உங்களுடைய உடைமைகளுக்குமான உத்தரவாதம். பிறகு வேறு வகையில் ஒரு கூட்டமைப்பாக மீனவர்களிடம் இருக்கிற அந்த பஞ்சாயத்து முறைகள், கூட்டமைப்பு முறைகள் அடிப்படையில் கடலை பயன்படுத்தி வேறு வகையில் எப்படி உற்பத்திகளை செய்வது, நண்டுகளை வளர்ப்பது, மீன்களை வளர்ப்பது, வேறு வகையிலான பாதிக்கப்படாத கடல் பரப்புகளில் நல்ல மீன்களை நம்ம கடல் பகுதிகளுக்குள்ளேயே வளர்ப்பது, அதிக மீன்களை பிடித்து கொண்டு வந்து அதன் அடிப்படையில் லாபம் ஈட்டுகிற பெரும் நிறுவனங்கள் உள்ளே வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தில் குறைபாடு இருந்தாலும் சில செயல்களில் செய்யாமல் உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக்குங்க. நான் சொல்ல வர்றது ஒன்று தான், அரசுகளிடம் கோரிக்கை வைப்பதால் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் இலங்கை கடற்படையிடம் சிக்காமல் உங்களுடைய தொழிலை நடத்தியது மட்டுமே உங்கள் உயிருக்கும் உங்கள் உடைமைக்குமான உத்தரவாதம். அரசுகளிடம் கோரிக்கை வைப்பதோ அல்லது இங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு வழியாக அரசுகளிடம் கோரிக்கை வைப்பதோ, அந்த ஊடகங்கள் அதை அந்த அரசுகளிடம் கொண்டு போய் கேள்விகளாக வைப்பதோ நடக்கப் போவதில்லை. ஊடகங்களிடம் பேசுவதனால் ஒரு யூஸும் ஒரு பயனும் கிடையாது. மக்களாகிய நாங்கள் பார்த்து வேதனைப்படுவதை தவிர வேறு எந்த தீர்வும் உங்களுக்கு கிடைக்காது. ஆக மீனவர்களாகிய வன்னிய சலாமியை ஈட்டுத்தரக்கூடிய நீங்கள் சில விஷயங்களை கற்க வேண்டும். அந்த விஷயங்கள் அடிப்படையில் நீங்கள் பிடிக்கிற மீன்களுக்கு சரியான விலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதை மக்களிடம் எல்லோரிடம் கொண்டு போய் சேர்க்கிற வழிகளை ஆராயுங்க. அதே மாதிரி வியாபாரிகளிடம் கொடுத்துவிட்டு அதிக முதலீடை போட்டுவிட்டு குறைந்தபட்ச லாபத்தில் பணி செய்வதை குறைங்க. இருக்கிற வாய்ப்புகள், அதாவது மீன்பிடி தடை காலங்களில் நீங்கள் பிடிக்கிற மீனை பிடித்த உடனே ஒரு 3 மணி நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய கைகளை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யுங்க. அதை நீங்கள் தனித்துவமாக செய்யாமல் சில அமைப்புகளோட அல்லது சில மக்களுடைய உதவியால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துவது, அதற்கு பிறகு அங்கிருந்து அடுத்த 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த மக்களை கொண்டு போய் சேர்த்துவது என்கிற அடிப்படையில் ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை கடைசியாக ஒரு 3-4 மணி நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நெட்வொர்க்கை, ஒரு முறைமையை சோசியல் மீடியாவை பயன்படுத்தி, இங்கே இருக்கிற கனெக்டிங் ஆப்புகளை பயன்படுத்தி இதை சாத்தியப்படுத்துங்க. வியாபாரிகளிடமிருந்து விலகுங்க. மத்திய அரசு மாநில அரசுகளிடமிருந்து விலகுங்க. குறைந்தபட்ச முதலீட்டில் மூலதனத்தில் அதிகபட்ச லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை மீனவ சமுதாயத்தில் இருக்கிற படித்த இளம் பிராய மக்களினுடைய அறிவுரைகளோடு மற்ற உழைக்கிற சமூகங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பை தொடர்ந்து பேணுங்க. நீங்கள் ஒருவர் கடலிலிருந்து ஏறின உடனே அங்கே வருகிறவரிடம் பொருள்களை கொடுக்காமல் சில முறைகளை பயன்படுத்தி சில தவறான நபர்களிலிருந்து விலகி நின்று உங்கள் பொருளை சரியான நபரிடம் சரியான லாபத்தில் முறையான விலையை உருவாக்கி, ஒரு டைம் அதிக விலையும் ஒரு டைம் குறைந்த விலைக்குமான சூழல்களில் சிக்காமல் உங்களுடைய பொருளுக்கு ஒரே விலை, நிரந்தரமான விலை அந்த கட்டுக்குள்ளே வாங்க. அது மக்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இந்த உடைமைகளையும் உயிர்களையும் இழக்கிற அந்த சூழலிலிருந்து விலகி இருங்க. இந்திய அரசு உங்களை யாரையும் காப்பாற்றாது. தமிழக அரசுக்கு அதற்கு எந்த விதமான வாய்ப்போ அல்லது திறமையோ அதிகாரமோ கிடையாது என்பதை புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து 15-20 ஆண்டுகளாக இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்ப்பது மனதை வலிக்க செய்கிறது. அதிலிருந்து விலகுங்க. மேற்பட்ட தவறான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் அதில் இனி நீங்கள் தலையிடாதீங்க, செயல்படாதீங்க, இறங்காதீங்க. அது உங்கள் உயிரை மட்டும் இல்லை,
ஒருவர் செய்கிற தவறு 1000 மீனவர்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குதுங்கிறத மனதில் ஏற்றுக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சுருக்குமடி வலைகளை நம்மளுடைய ஒரு சிறு மீன்களை அழிக்கிற மாதிரியான செயல்பாடுகளை பணம் ஆசை பிடித்து முதலாளி சொல்கிறார் என்பதற்காக செய்யாதீங்க. ஒரு தொழிலில் ஒரு குறிப்பிட்ட அளவு தர்மத்தை கடைபிடிங்க. அதுவே இந்த கடல் மாதா இதையுமே நீங்கள் கொடுக்காம இந்த கொடுக்குற அந்த கடலுக்கு ஒரு மரியாதை செய்யுங்க. அந்த கடலை மதிங்க. அந்த கடலுக்கான வாய்ப்பை வழங்குங்க. மீன்பிடி தடைக்காலங்களில் பல கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த கட்டமைப்பை செவ்வனே சரியாக முறையான வகையில் பணத்தை பெறுகிற வகையில் ஏமாறாமல், கடைகளை திறந்து ஏமாறாமல், கடைகளில் முதலீடு செய்யாமல், எந்தவித முதலீடும் இல்லாமல் உங்களுடைய பொருள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற முறைகளில் செயல்படுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது எனக்கு தெரிந்த அளவிற்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவர்கள் இன்னும் நிறைய அதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உங்களுடைய பொருளுக்கும் குறைந்த அளவுக்கு நீங்கள் பொருளை கொண்டுட்டு வந்து அதிக அளவுக்கான லாபம், நிரந்தரமான லாபத்தை உருவாக்குற வழிகளை ஆராயுங்க. ஒருங்கிணைந்து செயல்படுங்க. மக்களாகிய நீங்கள், மீனவர்களாகிய நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நீங்கள் கொண்டு வருகிற பொருட்கள் இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பயன்படும். மக்களும் பயன்பெறுவாங்க. உங்களுக்கும் அதுக்குரிய விலை கிடைக்கும். இடைத்தரகர்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் ஏமாறாதீங்க. வியாபாரிகள் பணம் பண்ணுவதற்காகவே பலரும் நம்ம வேலை செய்கிறதாவே எனக்கு தோணுது. இதில் அரசியல்வாதிகளும் பணம் வர்றாங்க. ஆனால் உழைக்கிற வர்க்கம், உழைக்கிற மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான அழிவின் பாதையில் போகிறதுக்கு ஒத்தை காரணம் உழைக்கிற மக்களிடையே ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கான ஊதியத்தை, முறையான ஊதியத்தை, சரியான ஊதியத்தை, நிரந்தரமான ஊதியத்தை பெறுவதற்கான எந்த முனைப்பையும் உழைக்கிற சமூகம் செய்யவில்லை. ஒற்றுமையின்மையினால் அழிந்து கொண்டிருக்கிறோம். முயற்சி செய்யுங்கள். நல்ல கதவுகளை தட்டி நல் வழிகளில் பயணிப்போமாக. நன்றி, வணக்கம்.